உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. சர்க்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். கோயில்களில் இருக்கிற தெய்வங்களுக்கு, கோயில்களில் இருக்கிற சிலைகளுக்கு எல்லாமே, சிலைகள் எல்லாமே ஆயுதங்களை வச்சுருக்குது. அது எல்லா வல்லமையும், எல்லா அருளும், எல்லா சித்துக்களும் செய்யக்கூடிய ஒரு தெய்வத்துக்கு, வல்லமை பொருந்திய ஒரு தெய்வத்துக்கு ஆயுதம் எதுக்கு? அது பார்த்து நினச்சா எதை வேணாலும் செய்யலாம் இல்லையா? அப்போ அதுகளுக்கு எதுக்கு ஆயுதம் அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது எல்லா வல்லமையும் பொருந்திய தெய்வத்துக்கு அப்படின்னு சொன்னால் கடவுளுக்கு எதுக்கு ஆயுதம் அப்படின்னா, கடவுளை யார் பார்த்தவர்கள் இல்லை. அங்கே கோயில் இருக்கிறது தெய்வம்னு கடவுள்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்களா? நான் தான் கடவுள்னு அது சொல்லிச்சா? இல்லை நான் வச்சுருக்கிறது ஆயுதமெல்லாம் நான் தான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது சொல்லிச்சா? இல்லையே. நீங்களாக ஒரு கற்பனைக்கு அடையாளத்துக்கு அங்கே வச்சுருக்கிறீங்க. சிலையை வடித்தது நீங்கள், ஆயுதங்களை அது கையில் வச்சுருக்கிற மாதிரி சிலை வடித்தது யார்? மனுஷன், கடவுள் இல்லை. அதே போல் கடவுளுக்கு கடவுள் எப்படி இருக்கிறான்னு இப்போ இது வரைக்கும் பார்த்தவனும் இல்லை. அவன் பேரொளியானவன், ஒளி வடிவானவன். ஒளி வடிவத்தில் இருக்கிறவனை எப்படி சிலையாக வடிக்க முடியும்? முதல்ல அதை பாருங்கள். முதல்ல கடவுள்னா யார், இறைவன்னா யார், தெய்வங்கள்னா யார் அப்படின்னு இருக்குது. தெய்வங்கள்ங்கிறது வேற, கடவுளுங்கிறது வேற, ஆண்டவன்கிறது வேற. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இறைவன், ஆண்டவன், தெய்வம் இதெல்லாம் வெவ்வேறு இதில் இருக்கக்கூடிய விஷயம். அதில் உள்ளே போய் தேடும்போது தான் எது கடவுள், எது ஆண்டவன், எது தெய்வம்ங்கிறது நமக்கு தெரியும். நம்ம வீட்டில் வச்சு கும்பிட்றது பூரா தெய்வங்கள். கோயிலில் வச்சு கும்பிட்றது பூராமே ஆண்டவர்கள். பரத்தில் நினச்சி கும்பிட்ற மத்தியா அதுதான் இறைவன், அவன் தான் கடவுள். பரத்தை நினச்சி, இயற்கையை நினச்சி கும்பிட்றோம் இல்லைங்களா, அந்த இயற்கை தான் இறைவன். கோயில் இருக்கிறது பூரா ஆண்டவன், வீட்டுகளை வச்சு கும்பிட்றது பூரா தெய்வம். முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த பரத்தில் இருக்கிற எப்படின்னா உருவம் இல்லாதவன், ஒளியானவன், பேரொளியானவன். அவனை எப்படி சிலையாக வடிக்க முடியும்? ஒரு உருவமற்றவனை போய் எந்த உருவத்தை வடிக்க முடியும் சொல்லுங்கள்? அப்போ இதே இந்த கேள்வியே அறியாமையில் கேட்குற கேள்வி தான். அதனால் அது தப்புன்னு சொல்ல முடியாது, கேட்குறது நியாயம்தான். அறியாமையில் இருக்கிறவங்களுக்கு அது சொல்லலாம், நம்ம சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறோம். அதனால் அவன் பேரொழியானவன், அதை இந்த கோயிலில் இருக்கிற சிலைகள் எல்லாமே நம்ம தான், மனிதன்தான். மனிதனைத்தான் அங்கே சிலையாக வடித்து வச்சுருக்குறாங்க. அதுக்கு வச்சிருக்கிற ஆயுதம் பூராமே நம்மளுடைய குணங்கள் தான். மனிதனுக்கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள் தான் அங்கே ஆயுதம். அது கையில் வச்சிருக்கிறது பூராமே அந்த மனிதனுக்கிட்ட என்ன குணங்கள் இருக்குதோ அந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி ஆயுதம் அது கையில் இருக்குது. அப்போது அங்கே உருவமாக இருக்கிறது மனிதனுக்குள்ள இருக்கிற குணங்கள் தான் ஆயுதம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது கடவுள் அல்ல, கடவுளுக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது உருவமற்றது. அப்போ இது புரியாமல் நம்ம தெய்வத்துக்கு எதுக்கு ஆயுதம், எதுக்கு இதுன்னு சொல்லி அதை ஒரு கேவலமாக பேசுகிறதோ, இல்லை அதை நக்கல் நையாண்டித்தனம் பண்ணுறதோ, இதெல்லாம் பண்ணுற அப்படின்னா அதை போல் ஒரு அயோக்கியத்தனம் எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நீ எதுன்னு தெரியறதுக்கு வக்கு இல்லாமல் இருந்துக்கிட்டு அதை பரிகாசம் பண்ணுறதுங்கிறது
உனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் வந்து இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. அதனால் வந்து கடவுள் வந்து உருவமற்றவன் அப்படிங்கிறத புரிஞ்சு எல்லோரும் நடந்துக்கணும். அனைவருக்கும் வணக்கம்.